ஹாய் வணக்கம். இன்றைக்கி நெக்கு கேன்வாஸ் பேப்பர் ஈஸியான முறையில் வச்சு அடித்து திருப்புறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கணும். நம்ம நெக்கு ட்ராயிங் பண்ணதுலேருந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கணும். அதுக்கு மேலே மெயின் கிளாத்தை நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு பின் போட்டு எடுத்துக்கலாம். பின் போட்டு எடுத்துட்டு இப்போ அந்த லைனுக்கு மேலேயேவும் அந்த ரவுண்ட் நெக்குக்கு மேலேயேவும் டிச் போட்டு எடுத்துக்கலாம். டிச் போட்டு ஃபுல்லாக அந்த கேன்வாஸ் நகராமல் இருக்கிறதுக்காண்டி பின் போட்டு எடுத்துக்கலாம். பின் போட்டுட்டு இந்த மாதிரி டிச் போட்டு எடுத்துக்கணும். இது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். நெக்கோட அந்த ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். இது டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இப்போ கேன்வாஸ் திருப்பி பின்னாடி பார்க்கும்போது அந்த நெக்கு நல்லா ரவுண்டாக கிடச்சிருக்கும். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள்பக்கமாக அந்த டிச்சிங் தையல் போட்டிருக்கோங்களா, உள்ள 1/4 இன்ச்சு உள்பக்கமாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சிசர் கட் போட்டுட்டு திருப்பும்போது நல்லா அந்த வளைவு பகுதியில் அந்த சிசர் கட் போடும்போது நல்லா திருப்பி கொடுக்கும். இப்போ லைனிங் மட்டும் எடுத்து விட்டுட்டு சென்டரில் அந்த லைனிங் மேலேயே தான் டிச் போடணும். லைனிங் மட்டும்தான் நான் இப்போ எடுத்து விட்டுருக்கேன். அந்த லைனிங் மேலேயே ஒரு சென்டரில் ஒரு டிச் போட்டு எடுத்துக்கணும். மெயின் கிளாத்தில் படக்கூடாது. அந்த லைனிங் சென்டர்லேயே ஒரு டிச் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம திருப்பி தரும்போது நமக்கு லைனிங் மேல் பக்கம் வராத அளவுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ லைனிங் உள்பக்கமாக நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பும்போது நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா உள்பக்கமாக போயிடும். கேன்வாஸ் பேப்பரும் நல்லா மறைஞ்சிக்கிறோம். அந்த மேலேயே இன்னொரு டிச்சு, அந்த எட்ஜு டிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த டிச் போட்டுட்டோன்னா நம்ம பக்கத்தில் கூட ஒரு தையல் போட தேவையில்லை. இந்த ஒரு தையலுக்கவும் நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். எப்பயுமே நம்ம லைனிங் மேல் பக்கம் வராத அளவுக்கு லைனிங் அடித்து திருப்பும்போதே ஒரு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி தையல் போடும்போது ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தெரியும். நல்ல ஒரு ரவுண்ட் நெக்கில் அழகாக திருப்பி கொடுத்துருக்கு. ப்ளவுஸ் நெக் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.